இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நம்ம லைஃப்ல நடக்கிற பெரிய டேமேஜ் வேற யாராலயும் இல்ல. நாமளே நமக்கு பண்ணிக்கிறது தான். நம்ம ரொம்ப கேஷுவலா திங்க் பண்றோம். ஒரு விஷயத்த இப்போ செய்ய வேண்டாம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஸ்லோவா நம்ம லைஃப மொத்தமா சேஞ்ச் பண்ணுது. இது ஒரே நாள்ல தெரியாது. சைலன்ட்டா நடக்கும். ஒரு ஐடியா வரும். அத நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு தோணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுக்காம பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்படியே போகும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம கான்ஃபிடன்ஸ் குறையும். மைண்ட் கன்ஃப்யூஸ் ஆகும். சிம்பிள் டெசிஷன்ஸ் கூட ஹெவியா இருக்கும். அப்புறம் நம்மளே நமக்கு சொல்லிப்போம், எனக்கு எதுவும் செட் ஆகல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இங்க லக் ப்ராப்ளம் இல்ல, டேலண்ட் ப்ராப்ளம் இல்ல. ப்ரொக்ராஸ்டினேஷன் தான் மெயின் ப்ராப்ளம். என் லைஃப்ல இத நான் கிளியரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரே விஷயத்த ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் யோசிச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணாம. ஆனா அதே விஷயத்த ஒரு பாயிண்ட்ல டிசைட் பண்ணி ஜஸ்ட் 1 மந்த் ப்ராப்பரா ட்ரை பண்ணேன். ரிசல்ட் வந்துருச்சு. அப்பதான் புரிஞ்சது, டைம் வேஸ்ட் பண்ணாம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்போ இன்னும் பெட்டர் ஆகியிருப்பேன். நான் ஸ்டார்ட் பண்ணலங்கிற ரெக்ரெட் இருக்கிறது என்னமோ உண்மதான். ஆனா அதே டைம்ல இப்பயாவது ஸ்டார்ட் பண்ணிட்டேனேன்னு ஒரு ஆறுதலும் இருக்கு. இதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன் எனக்கு கத்துக் கொடுத்த லெசன். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நீங்க?